இவங்கெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு இவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேவையெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இவங்க நாடு பிடிக்க வந்தவங்க, நாடு பிடிக்க வந்தவங்க நாடை பிடிச்சாங்க, சுகபோகமாக வாழ்ந்தாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டினாங்க, நல்லா ஏதாவது வாழ்ந்தாங்களே தவிர இவர்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற ஆட்சி முறையெல்லாம் இந்த நாட்டிலே இவர்கள் அமுல்படுத்தினார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. வரலாற்று ஆசிரியர்களுடைய குறிப்புகளுக்கு போங்க, எப்படி இஸ்லாம் பரவியது என்று. இதை சொல்வதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள், இஸ்லாத்தை முழுமையாக ஆராய்ந்தவர்கள் தான் இதை சொல்ல முடியும். இப்போ நேருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எடுங்க, அதில் சொல்கிறார் அவர் தெளிவாக, இங்கு மன்னர்கள் முகலாயர்கள் வருவதற்கு முன்னரேயே அரபு நாடுகளுக்கும் தொடர்பு இருந்தது. இங்குள்ளவர்கள் அங்கே போனார்கள், அங்குள்ளவர்கள் இங்கே வந்தார்கள். இந்தியாவில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன, குறிப்பாக விஞ்ஞான புத்தகங்கள். ஏன்னா இந்தியா வந்து கணிதம், மருத்துவம் இவற்றில் மேலோங்கி இருந்தது இந்தியா. இந்த புத்தகங்கள்லாம் அரபி மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆக அவங்கங்க வர்றதும் இங்கே வர போகிறதும் ஒரு கலாச்சார தொடர்பு நீண்ட காலமாக முகலாயர்கள வருகைக்கு முன்னரே இங்கே இருக்குது. என்ன அந்த தொடர்பு தான் இங்கே பள்ளிவாசல்களை கட்டினார்கள். யாரும் எதுக்கலை, ஒன்றும் செய்யலை. அவர் எழுதியிருக்கார் அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில்.